புதிதாக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்க இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இதன் மூலம் 2016ஆம் ஆண்டில் தொடங்கிய திமுக காங்கிரஸ் கூட்டணி உறவு இப்பொழுது இன்றைய தினத்தில் முறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல செய்திதான். இப்போது தமிழக வெற்றிக் கழகம் 108 எம்எல்ஏக்களுடன் மட்டுமே இருக்கின்றது. மெஜாரிட்டிக்கு தேவையான 118 என்ற நம்பருக்கு 10 இடங்கள் குறைவாக இருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி அந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய அரசுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்திருப்பது பாஜகவை கண்ட்ரோல் செய்வது போல் தோன்றினாலும் கூட இது திமுக கூட்டணியை விட்டு தாங்கள் விலகி செல்கிறோம் என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த முடிவு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாகவே திமுக எடுத்திருக்க வேண்டும். அவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று பிரச்சனை செய்த போதே இந்த முடிவை திமுக எடுத்திருந்தால் இந்த தேர்தல் முடிவுகள் வேறு விதமாக வந்திருக்கும். கொஞ்சம் அனுசரித்து காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்த்து அவர்களுக்கு 28 இடங்களை கொடுத்து ஒரு ராஜ்யசபாவை கொடுத்து அந்த கட்சியை திமுக கூட்டணியில் தக்க வைத்துக் கொண்டது. இப்பொழுது காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம். காங்கிரஸ் கட்சி இவங்களுடைய வேலை என்னன்னாக்கா, எல்லா மாநிலங்களிலும் உள்ள அந்தந்த மாநிலங்களில் பிரதான எதிர்க்கட்சிகளை அவர்களோடு கூட்டணி சேர்ந்து அவர்களிடம் தேர்தல் சமயத்தில் எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும் என்று பிரச்சனை செய்து அந்த பிரதான எதிர்க்கட்சி ஆட்சி கட்டில் அமரவிடாமல் செய்வதுதான் அவர்களுடைய சிறந்த பணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பீகாரில் இதான் ஆச்சு. தேஜஸ்வி யாதவ் நிச்சயமாக ஆட்சி அமைப்பார் என்று எல்லா கருத்துக்கணிப்புகளும் கூறி வந்த நிலையில் கடைசி கட்டத்தில் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் வேண்டும் என்று இதே தவறைத்தான் ஏற்கனவே 2019 தேர்தல் நடந்த போதும் காங்கிரஸ் கட்சி செய்தது. அப்பொழுதும் தேஜஸ்வி யாதவ் முதல்வராக செய்வது நூலிலையில் கை நழுவி போனது. இப்பொழுது மீண்டும் 2025 அதே தவறை செய்தார்கள். இப்பொழுதும் அவர் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அந்த கூட்டணி. இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ கடைசியில் தமிழ்நாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி கிரீஷ் சோடங்கர் என்ற ஒரு மேலிட பார்வையாளர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று அவர் கூறினார். அதையும் தாண்டி அவர்கள் அப்பொழுதும் கூட கூட்டணி விட்டு செல்லாமல் திமுக அவர்களை தக்க வைத்துக் கொண்டது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் முடிந்த நிலையில் அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். ஓகே, வாழ்த்தி வழி அனுப்பி வைப்போம். ஏன்னா காங்கிரஸ் என்பது திமுகவை பொறுத்தவரை சுமைதான். தொண்டர்கள் யாரும் விரும்பாத ஒரு கூட்டணியாகத்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எல்லோருமே தலைவர்கள் தான், தொண்டர்கள் என்று யாருமே கிடையாது. அவர்களுக்கும் சேர்த்து திமுக துணை உழைக்க வேண்டும் என்ற நிலை இருந்த நிலையில் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. காங்கிரஸ் முக் பாரத், இதுதான் பிஜேபியுடைய முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தை செயல்படுத்திவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக திமுக காங்கிரஸ் கட்சியை கைவிடாமல், காங்கிரஸ் கட்சி இல்லாமல் ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டோடு செயல்பட்டுக் கொண்டிருந்தது. பாராளுமன்றத்தில் ஒருமுறை திரு ராகுல் காந்தி உரையாற்றினார். யூ நெவர் எவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பேசினார். அப்படி பேசிய ராகுல் காந்தி என்ன செய்திருக்க வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக, அதை உண்மைப்படுத்தும் விதமாக கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுகவோடு தான் எங்களுடைய கூட்டணி தொடரும் என்று உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்தார்? பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாகூர் போன்ற அல்லுசல்களை விட்டு ஆழம் பார்த்தார். திமுக கூட்டணியிலிருந்து விலகி சென்று தாவேகாவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று அவர் விரும்பினார். மேலிடத்தில் இருந்த சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே மட்டுமே தமிழ்நாட்டை சேர்ந்த சிதம்பரம் அவர்களும் திமுகவோடு கூட்டணி செல்வதுதான் நமக்கு நல்லது என்று அவர்கள் அழுத்தம் கொடுத்து இந்த கூட்டணியை தக்க வைத்தார்கள். இருந்த போதிலும் கூட ராகுல் காந்தி என்ன செய்தார்? தேர்தல் சமயத்தில் திமுகவோடு இணைந்து பிரச்சாரம் செய்ய வரவில்லை. கேரளா சென்றார், அசாம் சென்றார், பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரிக்கு சென்று பிரச்சாரம் செய்தார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு பிரச்சாரம் செய்யாமல் வராமலே இருந்து கொண்டிருந்தார். கடைசி நேரத்தில் துறையூர், சோளிங்கர் போன்ற காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் அப்போதைய முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் இணைந்து பிரச்சாரத்தை அவர் செய்ய விரும்பவில்லை என்று கூறப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த கூட்டணி தொடர வேண்டுமா என்று ஒவ்வொரு திமுக தொண்டரும் மனவேதனையோடு இருந்த நிலையில் இப்பொழுது தேர்தலுக்கு பிறகு ஒரு தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு திமுக தொண்டர்கள் சொல்வதெல்லாம், விஜய் ஒரு முறை பேசினார், உண்மையான காங்கிரஸ் கட்சி எங்களுடன் இருக்கிறது,
பதவி விரும்பக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சில தலைவர்கள் மட்டும்தான் திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று அவர் பேசினார். அதை உண்மைப்படுத்தும் விதமாகத்தான் அந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்தன. இந்த நிலையில் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் அந்த அமைச்சர்கள் பங்கு பெறுவதற்கு தயாராகிவிட்டது. ஓகே, வாழ்த்தி வழியனுப்பி வைப்போம். இப்படிப்பட்ட ஒரு துரோக சிந்தனை கொண்ட திரு ராகுல் காந்தி எக்காலத்திலும் இந்தியாவின் பிரதமராகவே முடியாது. வருகின்ற 2029ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக முன்னெடுக்க வேண்டிய பிரச்சாரம் என்னவென்றால், ஸ்டாலின் ஃபார் PM 2029 என்ற ஒரு ஸ்லோகத்தை முன்னெடுக்க வேண்டும். எப்படி என்றால், மோடியால் ஏரியா என்ற 2014இல் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அதற்கு தகுந்தாற் போல தமிழ்நாட்டில் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஒரு வலிமையான நிலையில் இருந்தது. இருந்தபோதும் கூட அப்பொழுது 2014 நரேந்திர மோடி ஒரு தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்ததால் அந்த 37 எம்பிக்களுக்கான மரியாதை இல்லாமல் போனது. அதிமுக பிறகு அவர்களுடைய பாஜகவுடைய கூட்டணியும் இல்லாமல், கூட்டணி இல்லை என்று சொல்ல முடியாமல் ஒரு விதமான நிலையில் தொடர்ந்தார் அம்மையார் மறையும் முறை. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்பவர் அதிமுகவின் ஒட்டுமொத்த அடிமையாக மாறி போய்விட்டார். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தேர்தலை பற்றி பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு தேர்தல் என்பது மக்கள் வழங்கிய தீர்ப்பு அல்ல, EVM மூலமாக வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஒட்டுமொத்தமாக 10 கருத்து கணிப்புகளில் 8 கருத்து கணிப்புகள் சொன்னது என்னவென்றால், திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று. ஒரே ஒரு கருத்து கணிப்பு அதிமுக அணி ஆட்சி அமைக்கும் என்று கூறியது. அதற்கு பிறகு இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா என்ற ஒரே ஒரு நிறுவனம் தாவேகா 98 முதல் 120 இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறியது. பிறகு இது எப்படி கூறி அப்படின்னு கேட்டது பிறகு இல்லை நான் மாற்றிக்கிறேன், 70 தொகுதிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது என்று அவர்கள் கூறினார்கள். எப்படி என்றால், ஒரு பர்செப்ஷன் செட் செய்யப்பட்டது. அதிமுகவால் நிச்சயமாக திமுக அணியை வெல்ல முடியாது என்பதை மோடியும் அமித்ஷாவும் அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் தேர்தல் அறிவிக்கும் முன்பு வரை தமிழ்நாட்டிற்கு அவ்வப்போது வந்து மாநாடு பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசிய இருவரும் தேர்தல் அறிவிப்பிற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு அவர் வரவே இல்லை. அவர்கள் மொத்தமாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இந்த அதிமுக தலைமையிலான NDA அணியால் திமுக கூட்டணி வீழ்த்த முடியாது என்று அவர்கள் உறுதியாக நம்பியதால் அதற்கு முன்பாகவே அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு உருவாக்கப்பட்ட TVK என்ற கட்சியை பயன்படுத்திக் கொண்டார்கள். எனவே இந்த தேர்தலில் இந்த EVM மிஷின்கள் ஹேக் செய்யப்பட்டு நகர்ப்புறங்களில் உள்ள, அதாவது கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் மட்டும் தாவேகா வெற்றி பெறுவது போல ஒரு செட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செட் செய்யப்பட்டதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அனைத்து கருத்து கணிப்பிலும் கூறியது என்னவென்றால், தாவேகா மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 15 முதல் 20% வாக்களை மட்டுமே பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று தான் சொன்னார்கள். ஆனால் தேர்தல் முடிவில் எழுந்த பிறகு அவர்கள் பெற்ற வாக்கு கிட்டத்தட்ட 34.35% பெற்றிருக்கிறார்கள். இது நிச்சயமாக EVM மிஷின் ஹேக் செய்யப்பட்டு அதில் அந்த தாவேகாவுக்கு வாக்குகள் பதிவானது போல் செட் செய்யப்பட்டால் மட்டுமே ஏற்பட்ட ஒரு விளைவு தான் இது. இந்த ஆர்குமெண்ட்டை திமுகவின் சார்பாக யாரும் முன்னெடுக்கப் போவதில்லை. திமுக தலைமை நிச்சயமாக செய்யாது. ஏனென்றால் கடந்த பல வருடங்களாக அரசியல் ஆய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அப்துல் கலாம் அவருடைய அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள் ஒரு சில வருடங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் நிச்சயமாக இந்த EVMக்கு எதிராக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வாக்கு சீட்டு முறைக்கு மாற வேண்டும். அப்படி மாறாத வரை இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்படாது. தொடர்ந்து பாஜக மட்டுமே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும். ஏனென்றால் பாஜகவின் கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையர் தான் இப்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறார். அவர் தான் ஞானேஸ்வர் குமார். அதனால் நிச்சயமாக வாக்கு சீட்டு முறைக்கு மாறினால் மட்டுமே இந்தியாவில் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்படும் என்று தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் கூட அதை காது கொடுத்து கேட்கவில்லை. அவருடைய வேண்டுகோளை ஏற்று சட்ட போராட்டம் நடத்துவதற்கு முன்வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மெத்தன போக்கால் வட மாநிலங்கள் மட்டுமே இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும், தமிழ்நாட்டில் அதை செய்ய மாட்டாங்க, ஏன்னா நம்ம கண்குத்தி பாம்பாக பார்த்துட்டு இருக்கிறதுனால இங்கே செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் இருந்த காரணத்தினால் இப்படி ஒரு அவலம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. எந்த விதமான முன்னனுபவமும் அரசியல் அறிவும் இல்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போகிறார். எப்படி இருந்தாலும் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரத்தில் நிச்சயமாக இந்த தேர்தலில் EVM ஹேக் செய்யப்பட்டு சராசரியாக ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் அவர்களுக்கு விடுவது போல் செட் செய்யப்பட்டதால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. அதுவும் கூட எப்படி என்றால் 108 தொகுதிகளில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அளவில் இந்த சதித்திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. பிஜேபி 108 தொகுதியில் மட்டுமே அவர் வெற்றி பெற்றால் அதற்கு பிறகு தங்களுடைய கைப்பாவையாக TVKவை பயன்படுத்தி தங்களுடைய விருப்பங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியும். 3 மும்மொழி கொள்கையை செயல்படுத்தலாம். 3வது 5வது 8வது என்று பொதுத் தேர்வுகளை பள்ளி மாணவர்களுக்கு நடத்தலாம். பல திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.
அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு தொங்கு சட்டசபை ஏற்படுவது போல ஒரு செட்டிங் செய்து இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் முடிவை வரவழைத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா என்ற கருத்து கணிப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, ஆக்சிஸ் மை இந்தியா ஏற்கனவே கணிச்சிருக்கு பாருங்க, 98 தொகுதியில் 120 தொகுதி வரை தாவே கட்சிக்கு அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. அதற்காகத்தான் அப்படி ஒரு பர்செப்ஷன் செட் பண்ணி செய்வதற்காகத்தான் அப்படி ஒரு கருத்து கணிப்பு வெளிவர செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தான் இந்த தேர்தல் முடிவுகள் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது இவிஎம் மிஷின் மூலமாக மாற்றியிருக்கிறார்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இப்போ நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கேன், என்னுடைய உறவினர் ஒருத்தர் டெல்லி போயிருக்காரு, அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, அப்போ என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணு அப்படிங்கிறாரு. நானும் இங்கேருந்து ரீசார்ஜ் பண்ணுறேன், அங்கே அவர் ரீசார்ஜ் பண்ணதுக்கு அவரால் ஃபோன் பேச முடியுது, நெட் யூஸ் பண்ண முடியலாம் பண்ண முடியுது. இது தமிழ்நாட்டிலேருந்து டெல்லியில் உள்ள விஷயங்களை பண்ண முடியுது. இதை பண்ணும்பொழுது ஏன் இவிஎம் மிஷினை டெல்லியில் இருந்துக்கிட்டு ஹேக் பண்ண முடியாது? இதை பொன்ராஜ் அவர்கள் அந்த இவிஎம் மிஷின்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு பல கேள்விகள் கேட்டு அதற்கு அவரும் தெளிவான பதில்களை அப்படியே டெமோ பண்ணி காமிச்சிருக்காரு. திரு முக்தார் அவர்கள் நேர்காணல் பண்ணி அதை வீடியோவாக இருக்குது. 2024 தேர்தலுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட பிரதான கட்சிகளாக சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதை ஒரு கண்டும் காணாமல் தொடர்ந்து இருந்து கொண்ட காரணத்தினால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2019, 2021, 2024 என்று தொடர்ந்து 3 தேர்தல்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அந்த அடிப்படையில் திமுக நினைச்சாங்க தமிழ்நாட்டிலலாம் அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் அசால்ட்டான்ட்டாங்க. 3 தேர்தலில் அப்படியே லைட்டாக கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்த செட்டிங் பண்ணியிருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக அவர்கள் கூட்டணியில் இருந்த என்டிஏ கூட்டணிக்கு இந்த வேலை செய்யாமல் அந்த கூட்டணி அந்த வேலையை அங்கே பார்த்தாக்கா நிச்சயமாக அம்பலப்பட்டு போய்விடுவோம், மக்கள் கொதித்தெழுந்து விடார் என்பதை கருத்தில் கொண்டு புதிதாக வந்த விஜய்க்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு மாசு இருப்பது போல் மாசு லீடர் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா அந்த கருத்து கணிப்புகள் என்ற ஒரு பர்செப்ஷன் உருவாக்கி நகர்ப்புறங்களில் விஜய்க்கு நல்ல ஓட்டு விழுந்திருக்கு என்ற ஒரு பேசுபொருளை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஏன்னா மக்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியை அவ்வளவு சிறப்பாக பார்த்து கொண்டார். அனைத்து விதமான எல்லா விதமான வசதிகளும் கொண்ட ஒரு சென்னையிலே ஒரு சிறந்த இடமாக குளத்தூர் தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த முதலமைச்சர் முதல் சுற்றிலிருந்தே பின்னடைவை சந்திக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுதான் முதல் புள்ளி. தமிழ்நாட்டிலும் இவர்கள் இந்த செட்டிங் பண்ணி இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி தங்களுடைய திருவிளையாடல் காட்டியிருக்கார்கள் என்று சந்தேகம் தோன்றியது. அதே போலத்தான் ஒரு தொகுதியில் இல்லை 2 தொகுதி 3 தொகுதி மேக்ஸிமம் ஜெயிக்கலாம் என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் கூறி வந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு முடிவு 108 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி என்பது நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சிகரமான, தமிழ்நாடு ஆடிப்போன்னு சொன்னாங்களே, ஒரு நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்பட்டது போல் தான் தமிழ்நாடு அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. யாரை பார்த்தாலும் எப்படி இது வாய்ப்பே நான் எல்லாமே நம்ம திமுக தான் ஓட்டு போட்டோம் எப்படின்னா எல்லாமே ஒரு ஆச்சரியத்தோடு பேசிக்கொள்கிறார் தவிர அவர்களால் நம்ப முடியவில்லை. மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றிருந்தால் இப்படி ஒரு பேசுபொருள் ஏற்பட்டிருக்காது. ஏனென்றால் இந்த கடந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு மனநிலை சுத்தமாக இல்லை. அவர்கள் ஒரு ப்ரோ இன்கம்பன்சி தான் மக்கள் மத்தியில் இருந்ததை தவிர ஆண்டி இன்கம்பன்சி சுத்தமாக இல்லை. அந்த நிலையில் இப்படி ஒரு முடிவு என்பதை யாராலும் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அழுது புலம்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குளத்தூர் தனிப்பட்ட முறையில் தோல்வி அடைந்து விட்டாரே, இது எப்படி முடியும் என்று ஒவ்வொருவரும் இப்போது குழம்பி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்ததாக இருக்கட்டும். இனியாவது அடுத்து 2029 நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலாவது இவிஎம் மிஷின் பயன்படுத்தி தேர்தல் நடத்தக்கூடாது, வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சிகள் இந்தியாவில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். அப்படி சட்ட போராட்டம் நடத்தினால் மட்டுமே ஒரு மாற்றம் வரும். வாக்குச்சீட்டு முறை வராத வரைக்கும் பாஜகவை யாரும் வீழ்த்த முடியாது. அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு மாநிலங்களாக அவர்கள் காலி செய்து கொண்டே இருப்பார்கள். எல்லா மாநிலங்களிலும் கலவரங்கள் தொடர்ந்து நடத்தப்படும். இந்தியா என்பது ஒரு அமைதியிழந்த தேசமாக, வெளிநாட்டில் விரும்பாத தேசமாக, வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழில் செய்ய விரும்பாத ஒரு நாடாக மாறிப்போவதை யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்பொழுது கிட்டத்தட்ட பல இடங்களில் பல மாநிலங்கள் நிலை வந்துவிட்டது. எல்லா மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டு கம்பெனிகள் ஓட்டமடிக்கின்றன. அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சில மாநிலங்கள் மட்டுமே அவர்கள் தொழில் செய்ய விரும்புகிறார்கள். இந்த நிலை எல்லா மாநிலங்களும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் வாக்கு சீட்டு முறை மீண்டும் வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி, சட்ட போராட்டம் நடத்தி இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்தியாவில் ஜனநாயகம் மக்களாட்சி என்பதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் அப்போ தான் இருந்துச்சு, இப்போல்லாம் ஒன்றும் இல்லை என்பது போல் ஆகிவிடும். சர்வாதிகார ஆட்சியை நோக்கி இந்த நாடு செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. காங்கிரஸ் என்பதும் ஒரு நம்பகமான கூட்டாளி இல்லை என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்களுடைய கூட்டணி கட்சியை எப்படி நண்டு ஒரு சட்டியில் நண்டை போட்டு 10 நண்டை போட்டு வச்சுட்டீங்கன்னாக்க ஒரு நண்டு மேலே வர்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்டு விரும்பாதான் படக்குன்னு காலை பிடிச்சி சுற்றுமா. அதே போல் செயலை தான் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலமும் செய்து கொண்டிருக்கிறது.
அந்த நிலை தொடராமல் இருக்க வேண்டும். அடுத்து இருக்கின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகிலேஷ் சிங் யாதவுடைய சமாஜ்வாடி கட்சியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அங்கே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து அந்த கட்சியை வீழ்த்த போகிறார்கள் தெரியவில்லை. சென்னையைச் சேர்ந்த என்னுடைய நண்பர் ஒருவர் வழக்கறிஞர் சொன்னார், காங்கிரஸ் கட்சி என்பது பிஜேபியின் பி டீம் தான் என்று சொன்னார். அது அப்போ நான் என்ன அப்படி சொல்ல நினச்சேன். அவர் சொன்னது உண்மைதான் என்பது போல் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள். பார்ப்போம். இனி வரும் நாட்களில் தொடர்ந்து அரசியல் பேசுவோம். என்ன நடக்கும் என்பதை பொறுமையோடு உற்று கவனிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. திமுகவின் தோல்வி என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுதான், வேறு வழி இல்லை. மக்கள் தீர்ப்பு என்று இவிஎம் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதை நாம் சகித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். பை. சி யூ.